சோ நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ராவோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செக்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கந்தர் வந்து அப்பியரன்ஸ் ஆக போறான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, லாஸ்ட் நைட் பாத்தீங்கன்னா ஜான்சன் வந்து கந்தர் வந்து ஷாக்கிங்லி வந்து டேப் அவுட் பண்ணி வின் பண்ணிருப்பாரு. சோ அதை வந்து கந்தர் எப்படி அட்ரஸ் பண்ண போறாரு, கந்தர் நெக்ஸ்ட் யாரு கூட ஃபியூட் போறாரோ அது நாளைக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு. ஆமாங்க, பாஸ்ட் 2 வீக்ஸா பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து மண்டே நைட் ரால ரிட்டர்ன் ஆயிருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 விதமான ரூமர்ஸ் இருக்கு. ஒன்னு, அவர் டாக் வந்து இறந்துருச்சு, அதுக்காக அவருக்கு வந்து WWE லீவ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு படத்துல வந்து சின்ன கேமியோ ரோல் பண்றாரு. சோ அதுக்காக தான் WWE பாத்தீங்கன்னா 2 வாரம் லீவ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் கிடைச்சது. எது எப்படியோங்க, ஆனா நாளைக்கு கண்டிப்பா சிஎம் பங்க் வந்து ரிட்டர்ன் ஆயிடுவாரு. அண்ட் 2 சாம்பியன்ஷிப் மேட்ச் வரை கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க உமன் சைட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் என்ன மேட்ச்னு கேட்டீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் டைட்டில் மேட்ச் ஸ்டெப்னி வேக்கர் வெர்சஸ் ஜட்மெண்ட்ல இருக்க ரெக்கலுக்கும். சோ இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா WWE ரொம்ப நாளா ஒரு கிளாஸ் இருக்கமே காமிச்சிருப்பாங்க. சோ அதுக்காக இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. மேக்ஸின் டீப்ரிஸ் வெர்சஸ் ஐவி நயல். சோ இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா WWE ரொம்ப நாளா வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. The New Day vs The Usos. டாக் டீம் ரெஸ்லிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2 டீமையும் பாத்தீங்கன்னா WWE இருந்து தவிர்க்கவே முடியாது. சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். அவங்க தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா AJ Styles அண்ட் டிராகன் லியை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ vs லோகன் பாலுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, போன வாரம் பாத்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோக்கும் ஃபின் பேலருக்கும் ஒரு மேட்ச் வந்து செட் பண்ணிருப்பாங்க. சோ லோகன் பால் பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் இன்டர்ஃபியர் பண்ணி அவர் அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் தாங்க நாளைக்கு மண்டே நைட் ராவில் நடக்க போகுது. நான் சொன்ன மேட்சஸ்ல இருந்து யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாளைக்கு நடக்க போற மேட்சஸ்ல ஏதாவது ஒப்பீனியன் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.